1000 கோடி இந்த சாராய டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. இதனால தான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்கே நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது அது அர்த்தமற்றதா இருக்குது, அவசியமற்றதா இருக்குது. இப்போ நாங்கள் போராடலாம், நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் தான் சோதனை நடத்துனீங்க, அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க, 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில் 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பற்றி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேலே பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்போ தொகுதி குறையுதா, சீரமைக்க அது போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லை, அது மத்திய அரசு தான் எடுக்கணுமா? இப்போ மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்கள் எடுக்க முடியாது. அதான் எங்கள் ஐயா அன்புமணி கேட்குறாரு நாடாளுமன்றத்தில், நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்றும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்போ சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமாக ஏமாற்றிட்டு திரிவீங்க. நீங்கள் மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்கள் தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்போ கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி இடஒதுக்கீடை கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது எண்ணிக்கை, அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்தீங்களே, உங்கள் தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்போ இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்லை தெலுங்கானா நீங்கள் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒன்று தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்புறம் அழிச்சிட்டு புதுசாக ஒப்பனையை போட்டு புது நடிகராக வந்துடுறது. என்னது?